வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம யாரை பற்றி பேச போகிறோன்னா, திருட்டு பணத்தில் ஒருத்தர் பிறந்தநாள் கொண்டாடுறாரு. அவர் வேற யாருமில்ல, மக்கள்கிட்ட ஏமாற்றி திருடி 7 மாதமாக வருமானம் பார்த்துட்டு இருக்கிற ஒரு ஃபஸ்ட்டான தம்பதிகள். ஆல்ரெடி நான் காலையில் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். இன்றைக்கி யாருக்காகவும் பயப்பட மாட்டேன்னா, யாருக்காக நீ பயப்பட வேண்டாம், ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடு. அதாவது பொதுவாக நம்ம குழந்தைகளை பற்றி பேசக்கூடாது. அதாவது குழந்தைகளை பற்றி பேசக்கூடாது. இளவரசனுக்கு ஒரு உண்மையான தைரியமான ஆளந்தான் அவங்க குழந்தை மேலே சத்தியம் பண்ண சொல்லுங்க பார்க்கலாம். நான் ஏமாற்றி விற்கலை, ஹாஸ்பிட்டலே இந்த மருந்து 2000 ரூபாதா இல்லை 2600 ரூபாதா, இந்த ஆள் 6000 7000 8000 போட்டு ஏமாற்றி வருமானம் பார்த்துட்டு, நான் யாருக்காகவும் பயப்பட வேண்டாம், ஆனால் மக்கள்கிட்ட ஏமாற்றிட்டு இப்படி கொள்ளையடிச்சிட்டு இப்போ யாருக்காகவும் பயப்பட மாட்டேன், அவங்களுக்காக பயப்பட மாட்டேன் அப்படின்ட்டு ஆல்ரெடி நான் காலையில் வாய்ஸ் போட்டிருப்பேங்க. அதாவது ஒரு பெண் அவங்கக்கிட்ட போய், அதாவது தைரியம் இல்லாத இந்த ஆள் ஒரு கோலை. அப்போ ஒரு பெண்ணுக்கிட்ட போய், உனக்கெல்லாம் மானம் இருக்குதா, மரியாதை இருக்குதா, நான் காலையில் போடுறேங்க அதை பற்றி. இப்போ பிறந்தநாள் கொண்டாடுறான்னா இந்த ஆள் எங்கே போயிருக்காருன்னா, ஒண்டியமணிப்பன் கோயில். மக்கள்கிட்ட ஏமாற்றி திருடி வருமானம் பார்த்துட்டு, அதாவது உழைக்கிறதுக்கு 1000 வழி இருக்குதுங்க. உழைக்கிறதுக்கு 1000 வழி இருக்குது. கணவன் மனைவி உட்காந்துட்டு 1000 ரூபா மருந்தை கொஞ்சம் கூடி கூச்சம் இல்லாமல் 2000 2500 6000 வரைக்கும் விற்றுட்டு, இப்போ யாருக்காகவும் பயப்பட வேண்டாம், யாருக்காக நீ பயப்பட வேண்டாம், உன்னை பயப்பட வைக்கும் காலம் வெகு தொலைவில் இல்லை. பொய் ஒழுக்கம் இல்லாத நாகரிகம் இல்லாமல் அநாகரிகமான ஒரு பொய்யன்கிறது நம்ம பொய்யரசன் என்கிற இவனுக்கள். இந்த ஆள்களை யார் இளவரசங்கிற பேர் வச்சுக்கிறன்னு எனக்கு தெரியல. அது எத்தனை பேர்த்த ஏமாற்றிருப்பாங்க ஒரு 7 மாதமாக எத்தனை மக்களை ஏமாற்றிருப்பாங்க. தாராளமாக போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க. தாராளமாக அந்த டாக்டர்கிட்ட போய் ஃபோன் நம்பர் ஆல்ரெடி நான் சொல்லியாச்சு, ஃபோன் பண்ணி கேளுங்க. 1000 ரூபா தான் மருந்து. ஆனால் இந்த ஆள் 5000 6000 2600 கேட்டால் பெட்ரோல் அடிக்கணும். சத்தியமங்கலத்துலேருந்து பெருமாநல்லூர் 47.6 கிலோமீட்டர். பெட்ரோல் நீங்கள் ஒரு 1000 ரூபாய்க்கு அடித்தாலுமே ஒரு நாளைக்கு 30லேருந்து 40 பேக்கெட் வாங்கிட்டு வராது. அந்த 40 பேக்கெட்டு 2000 போட்டு 40 × 80000, அதில் ஒரு 1000 கழிங்க 79000. அதில் பாதி 1000ன்னு போட்டாலுமே 39,000 ஒரு நாளைக்கு கொள்ளையடிக்கணுங்க மக்கள்கிட்ட. நான் இப்போ சராசரியாக 2000 வச்சு தான் சொன்னேன். ஆனால் இந்த ஆள் 5000 6000 அதிக வச்சு வாங்கிக்கிறேன். ஆல்ரெடி நான் வாய் சொல்லியிருப்பேன். அப்படி ஒரு பச்சை பொய்யுங்க. அப்புறம் கம்யூனிட்டி போஸ்ட்டில் ஒரு ஃபோட்டோவோ ஒரு வீடியோவோ போட்டோ 1 மணி நேரத்தில் 15000 ரூபா சம்பாதிச்சிருவாராமா. இலவசம் ஒரு உண்மையான ஆம்பளையாக இருந்தால் 1 மணி நேரத்தில் 15000 ரூபா சம்பாதித்து காட்டிட்டாங்கன்னா, நான் இளவரசனுக்கு 50000 ரூபா ஃபுல் செக்காக கொடுத்துட்றேன். 1 ஹவரில் 15000 ரூபா சம்பாதிச்சு காட்டிட்டாங்க. யூடியூப்லேயே இருந்தாலும் சரி, இன்ஸ்டாகிராமில் இருந்து ஃபேஸ்புக்லேயே இருந்தாலும் சரி, இளவரசன் நம்பி யாராச்சும் ப்ரமோஷன் போனால் அந்த சேனல் அதோ கதி தான். இளவரசன் ப்ரமோஷன் பண்ண சேனலில் எந்த கதின்னு நீங்கள் பார்த்துக்குங்க. அப்படி ஒரு பொய் அறித மக்களை ஏமாற்றி திருடிட்டு இப்படி சம்பாதிச்சுட்டு, இவங்க அம்மாவுக்கு நல்லாவே தெரியும். இவங்க அம்மா வேலை செய்கிற ஆஃபீஸில் ஏதாச்சும் இருந்தால், நான் காலையில் போட்ட வீடியோ அங்கே கொண்டே காமிங்க. இவங்க பையனோட யோகிதை. இவங்க அம்மா அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுங்கள், ஆனால் எந்த இடத்துலையும் பையனுக்கு அட்வைஸே பண்ணாது. இப்படி ஒரு ஏமாற்றுக்காரனும் ஏமாற்றுக்கறியுமே எந்த யூடியூப்லேயும் நீங்கள் பார்க்க முடியாது. பல போலி டாக்டர்கள்லாம் கைது பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி இந்த ஆள் மக்களை ஏமாற்றிட்டு அதில் திருடிட்டு வருமானம் பார்த்துட்டு பிறந்தநாள் கொண்டாடுறாரு. பிறந்தநாள் ஒரு கேடா, இந்த ஆளுக்கெல்லாம் ஒரு பிறந்தநாள் ஒரு கேடான்னு பல பேர் கேள்வி எழுப்புங்க. பல பெண்கள் இவங்ககிட்ட கொடுத்த காசை திருப்பி கேளுங்க. இந்த மருந்தோட விலை 1000 ரூபா தான். இல்லைன்னா டாக்டரோட நம்பர் நான் கொடுத்துருக்குறேன். அந்த டாக்டருக்கு ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி 1000 ரூபா தான் அங்கே மருந்து, எங்ககிட்ட 2000 3000 வாங்கிக்கிறாங்க, முறையிடுங்க. அதை விட்டு போட்டு வாட்ஸ்அப் வாங்க. ஆனால் டாக்டர் ஃபோன் நம்பர் கொடுக்கக்கூடாது, ஹாஸ்பிட்டல் அட்ரஸ் கொடுக்கக்கூடாது. இதெல்லாம் ஏன் கொடுக்கலின்னா உண்மை விஷயம் தெரிந்துவிடும். அப்புறம் எங்களுக்கு சாப்பாட்டு காசு இல்லை, ஆடம்பரமான வாழ்க்கை காசு இல்லை, ஆடம்பர வருமானத்துக்கு காசு இல்லை. இதுதான் இந்த பொய்கின்ற பித்தலாட்ட காரணமே. இந்த காயத்ரி அம்மன் பொய்காரியண்டே பித்தலாட்டக்காரிங்க 2 பேர்த்து இப்படி தான் சொல்லணும். எத்தனை பேர் நம்பி வாங்கியிருப்பாங்க. அந்த நம்பர் உங்களுக்கு குழிவர் சுட்டது தான் இந்த பொய்காரனும் பொய்காரியும். 2 பேர் சாதாரணப்பட்ட ஆள் நினச்சிக்காதீங்க. நைட்டி பிஸ்னஸ் கொஞ்ச நாள் பண்ணியிருப்பாங்க, அதிலே இதே தான் பண்ணியிருப்பாங்க. இப்போ இந்த மருந்து பிரச்சனை உண்மைத்தன்மை எல்லாருக்குமே தெரியும். நீங்கள் போங்க, சத்தியமங்கலத்துக்கு போங்க. சத்தியமங்கலத்துக்கு போனீங்கன்னா உண்மையான விவரம் தெரியும். ஏன்னா
டாக்டரே வந்து பொது சேவை பண்ணிட்டு இருக்கிறேன்னு சொன்னாங்க. 1000 ரூபா தான் மருந்து. ஆனால் டாக்டரோட வருமானத்திலே இந்த ஆள் கை வச்சுக்கிறாரு. டாக்டருக்கு கிட்ட மட்டும் மருந்து வாங்குற இந்த ஆள் வந்து ஆன்லைன்லையும் வாங்கிக்கிறாருங்க. ஆன்லைனில் ஒரு பொருள் வாங்கும்போது கீழே வந்து டிஸ்க்ளைமர்னு ஒன்று இருக்குங்க. அதில் வந்து இப்படியெல்லாம் கொடுக்கணும் அப்படியெல்லாம் கொடுக்கணும்னு இருக்கணுங்க. இந்த ஆளுக்கு சுத்த அறிவு கிடையாது, சுய அறிவு கிடையாது, பொது அறிவு கிடையாது, எந்த அறிவும் கிடையாதுங்க. ஆன்லைனில் வந்து வாங்கினா அது டூப்ளிகேட் அப்படிங்கிறது. இன்னும் ஒரிஜினல் டூப்ளிகேட் என்கிற பொய்காரன்னு பார்த்திங்கன்னா நம்ம இலவசம் சொல்லலாம். ஏன்னா நான் சொல்கிற ஆன்லைன் வந்து ஃப்ளிப்கார்ட், மீஷோ ஆப்பு, அமேசான், இந்த 3 ஆப்பு வந்து ஒரிஜினல் வெப்சைட்டு பணம் கட்டி தான் எடுத்திருப்பாங்க. எந்த ஒரு மூலதனமும் இல்லாமல் மக்களை ஏமாற்றிட்டு லைசன்ஸ் இல்லாமல் கணவன் மனைவிக்கு கூவி 5000 6000 வாட்ஸ்அப் வாங்க மக்களை திருத்துறேன், மக்களை காப்பாற்றுறேன்ட்டு எந்த மக்களையும் காப்பாற்றலைங்க. அந்த ஒரு பெண்ணு சொல்லுதுங்க, இந்த மருந்துனால எந்த யூஸும் இல்லையும் தெளிவாக சொல்லுது. இல்லை இன்னொரு பேக்கெட் வாங்கிங்க, இன்னொரு 4000 ரூபா கொடுன்ட்டு வசூல் பண்ணுறாங்க. அப்படி திங்க தோணுதுங்க. அந்த வாயை பாருங்கள், திருடி தின்ன வாய் தான் சொல்லணும். அந்த வாய் வந்து அழிவு காலம், சத்தியமாக அழிவு காலம் வந்துருச்சு. அப்படி ஒரு வாய், அந்த வாய் அவிஞ்சு போயின்னு நினைக்கிறேன். இலவச நேர்மையான ஆளந்தா அவங்க குழந்தை மேலே சத்தியம் பண்ண சொல்லுவாங்களா, நான் வந்து மக்களை ஏமாற்றி வருமானம் பார்க்கலன்னு. அது எந்த காலத்திலும் பண்ண மாட்டார். பொதுவாக குழந்தை மேலே சத்தியம் பண்ணக்கூடாது. ஆனால் இளவரசனுக்கு இதை பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஏமாற்றுக்காரனும் ஒரு பொய் அறிந்தான். பொழைக்கிறக்கு 1000 வலிக்குது. பாவப்பட்ட மக்கள்கிட்ட வயிற்றால் வாயால் அடித்து பாவப்பட்ட காசை வாங்கி இன்றைக்கி பிறந்த நாள் வேறு. இந்த ஆளுக்கு பிறந்த நாள் ஒரு கேடா பாவம் பண்ணிட்டு நேராக இங்கே போனாங்க ஒண்டியம்மன் கோயில். ஒண்டியம்மன் கோயில் போனால் இந்த பாவம் பண்ணதை போகுமான்னு கேட்டால் கண்டிப்பாக போகாது. இளவரசனுக்கு அழிவு காலம் இந்த வருடத்துலேயே இருக்குதுங்க. கூடி சீக்கிரம் வரும்னு நான் நினைக்கிறேன்.